வெப்சைட்டை கூகுளில் பெஸ்ட் பேஜில் பே பண்ணி ரேங்க் பண்ணுறது தான் SEM, சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். உங்களை மாதிரி நிறைய பேர் பிஸ்னஸ் செய்வாங்க. ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு காம்படிஷன் கிரியேட் ஆகும். அவங்க ஆல்ரெடி அவங்களோட பிஸ்னஸுக்கு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கு SEO செஞ்சு கூகுளில் பெஸ்ட் பேஜில் ரேங்க் ஆகுவாங்க. அந்த டைம் நீங்களும் உங்களோட பிஸ்னஸுக்கு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கு SEO செஞ்சு பெஸ்ட் பேஜில் ரேங்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அந்த டைம் உங்களோட வெப்சைட் அது பெஸ்ட் பேஜில் ரேங்க் ஆகாது. இந்த டைம் தான் நீங்கள் ஒரு சம் அமௌண்ட்டை கூகுளுக்கு பே பண்ணி பெஸ்ட் பேஜில் ரேங்க் பண்ணுறது தான் SEM, சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். SEM ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பே பண்ணி தான் பெஸ்ட் பேஜில் ரேங்க் பண்ணுவீங்க. SEO எந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணாமல் பெஸ்ட்டாக SEO செஞ்சு பெஸ்ட் பேஜில் ரேங்க் பண்ணுறது தான் SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். நீங்கள் ஒரு பிஸ்னஸை செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு மந்த்துக்குள்ளே ஒரு கொஞ்சம் லீட் தேவை. அந்த டைம் நீங்கள் SEM யூஸ் பண்ணி உங்களுக்கு லீட் எடுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு லாங் டைமாக ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறீங்க, அந்த பிஸ்னஸுக்கு லீட் தேவைன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் SEO தான் செய்ய வேண்டும். ஏண்டால் அதுதான் பெஸ்டான வழி. உங்களுக்கு தேவைப்படுற டைம் எல்லாம் நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட் பே பண்ணாமல் ஆர்கானிக்காக உங்களோட பேஜை டொப்பில் கொண்டு வரது தான் SEO. இப்படியான உங்களோட பிஸ்னஸுக்கு க்ரோ பண்ணுறதுக்கு ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.